ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறுசுவை பந்தி. இன்னைக்கு அறுசுவை பந்தியில் நம்ம அம்மா கைப்பக்குவத்தில் செய்யக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டான மீன் குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். முதல்ல தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம். கடுகு அரை டேபிள் ஸ்பூன், காய்ந்த நீட்டு மிளகாய் 1, சீரகம் அரை டீஸ்பூன், பூண்டு 5 பல் தோல் உரித்து இடித்து வச்சுக்கலாம். வெந்தயம் அரை டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி இரண்டையும் இடித்து வச்சுக்கலாம். 25-30 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது, பெரிய பழுத்த தக்காளி பொடியாக நறுக்கினது, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், வீட்டில் ரெடி பண்ண மிளகாய் தூள் 4 டேபிள் ஸ்பூன், பெரிய லெமன் சைஸ் புளியை தண்ணீர் மற்றும் உப்பு சேர்த்து ஊற வச்சு 2 கப் ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக அரை கிலோ மீன், நான் இன்னைக்கு ஷீலா மீன் எடுத்திருக்கேன். இப்போ செய்ய தொடங்கிடலாம். பேன் நல்ல சூடானதும் நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயிலை விட மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஒரு தனி ஃப்ளேவரை கொடுக்கும். இது முதல் டிப். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து, கடுகு வெடிச்சதும் வெந்தயம் மற்றும் சீரகம் சேர்த்து, மூணும் நல்ல பொரிஞ்சதும் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இடிச்சு வச்சிருக்க பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சியை சேர்த்து ஒரு 30 செகண்ட் லோ ஃப்ளேம்ல வதக்குன பின்னால பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கணும். வெங்காயம் கண்டிப்பாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இது இரண்டாவது டிப். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக குழம்புக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துடலாம். புளி ஊற வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு காய்ந்த மிளகாய், இடித்த பூண்டு இரண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி பொன்னிறம் ஆனதும் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய பழுத்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்த பின்னால் ஒரு தடவை கிளறி வெங்காயம் தக்காளியிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதங்க விடணும். இது மூணாவது டிப். நல்லா வதங்கினதும் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இரண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நாம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்து மறுபடியும் கிளறி மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 15-20 நிமிஷம் கொதிச்சதும் நாம ஊற்றின எண்ணெய் இந்த மாதிரி மேலே மிதக்கணும். இது நாலாவது டிப். இப்போ இந்த ஸ்டேஜில் மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். மீன் சேர்த்த பின்னாடி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. எல்லா மீன்களையும் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ரொம்பவும் கிளறாம லைட்டாக ஓரங்களில் மட்டும் இந்த மாதிரி கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சொல்ல போகிறது கடைசி டிப். இந்த மீன் குழம்பை உடனே சர்விங் பவுலில் மாற்றாமல் ஒரு 5-10 நிமிஷம் பேன்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சர்விங் பவுலில் மாற்றி மல்லி இலை தூவி பரிமாறலாம். இப்போ நம்ம அம்மாக்களுடைய கைப்பக்குவம் நம்ம கையில். இதை எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். சொன்ன 5 டிப்புகளும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட் 100% இருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.